வணக்கம். இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள், நொடி பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை காணலாம். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள கல்லூரி ஒன்றின் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி களரி பயிற்சியில் ஈடுபட்டது மாணவர்களை உற்சாகப்படுத்தியது. மாணவி ஒருவர் கற்றுக் கொடுத்த களரியை காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் இணைந்து ராகுல் காந்தி பயிற்சி செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் விமான கடத்தலை தடுக்கும் வகையில் அதிரடி ஒத்திகையில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டனர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கடத்தப்பட்ட விமானத்திலிருந்து பயணிகளை பாதுகாப்பாக மீட்பது குறித்து வீரர்களின் தீரமும் நுணுக்கமான பாதுகாப்பு உத்திகளும் தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டன. தொழிலக பாதுகாப்பு படையின் 57வது நிறுவன நாளை முன்னிட்டு நடந்த அணிவகுப்பு விழாவில் அதிரடி ஒத்திகை நடத்தப்பட்டது. T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நாளை நடைபெற உள்ள நிலையில் அகமதாபாத் மைதானத்தை சுற்றி இப்போதே ரசிகர்கள் பட்டாளம் குவிந்து வருகிறது. ரசிகர்கள் வெற்றி முழக்கமிட்டு இந்திய கொடிகளுடன் இப்போதே வெற்றி கொண்டாட்டத்தை தொடங்கிவிட்டனர். மைதானத்திற்கு வரும் சாலைகள் அனைத்தும் நீல நிற ஜெர்சி அணிந்த ரசிகர்களால் நிரம்பி வழிகின்றன. நாளை மாலை பிரம்மாண்டமான நிறைவு விழாவில் இசை நிகழ்ச்சி மற்றும் வான வேடிக்கைகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நடப்பாண்டு ஐபிஎல் சீசனுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் புதிய ஜெர்சி அறிமுக விழா உற்சாகமாக நடைபெற்றது. சென்னையில் நிகழ்ந்த இந்த நிகழ்ச்சியில் அணியின் கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட், ஆயுஷ் மாத்ரே உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அறிமுகம் செய்து வைத்தனர். அதோடு டபுள் டக்கர் சிஎஸ்கே ரசிகர்கள் பேருந்தும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய கேப்டன் ருத்துராஜ் இந்த ஆண்டு ஐபிஎல் கோப்பையை வெல்வோம் என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.